வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நம்ம கடந்த ஒரு 20 நாளாக நம்ம வீடியோஸ் போடலை. அதுக்கான காரணம் நம்ம வீடியோ ஃபர்தராக ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலைசேஷன் காரணமாக நம்மளோட வீடியோ போட முடியல. ஸோ இனிமேல் உங்களுக்கு வீடியோ எந்தவித தடங்களும் இல்லாமல் டெய்லியுமே அப்லோட் செய்யப்படும். ஸோ இன்றைக்கி பட்ஜெட் டேயில் என்ன நடந்திருக்கு? ஸோ நம்மளுமே ஒரு ஆப்ஷன் பையிங் ஒரு ட்ரேட் எடுத்துருக்கோம். ஆக்சுவலாக நம்ம ஆப்ஷன் செல்லிங் தான் பண்ணுவோம். ஆப்ஷன் பையிங் அதுக்கான டேட்டாஸ் நம்மளுக்கு கிடைக்கும் போது மட்டும் ஆப்ஷன் பையிங் பண்ணுவோம். அப்போ அந்த ஆப்ஷன் பையிங் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்? குறைந்தபட்சம் நம்ம ஒரு லாட் தான் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம பிகினர்ஸை க்ரீட் ஆக்கக்கூடாது. அவங்கள அவங்களுக்கு நம்ம அதிகமான லாட்ஸ் பண்ணுவோம் வேறு வேறு அக்கௌண்ட்ஸில். பட் ஒரே ஒரு லாட் மட்டும்தான் நம்ம சப்ஸ்கிரைபருக்காக பண்ணி காமிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது, நான் ப்ராஃபிட்டை ஷோ பண்ணணும் அப்படின்றது, அதை ஷோ பண்ணி உங்களை என் பக்கம் கவர்ந்து இழுக்கணும் அப்படின்றது என்னோட ஐடியா கிடையாது. முழுக்க முழுக்க மார்க்கெட்டோட சினாரியோ பேசிஸில் எப்படியெல்லாம் நம்ம மார்க்கெட்டை வாட்ச் பண்ணணும், அதனோட நகர்வை எப்படி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணுன்றதை பற்றி மட்டும்தான் இருக்குது. ஸோ நான் ப்ராஃபிட் பண்ணதை காமிச்சு தான் நேரம் நான் சப்ஸ்கிரைபர் ஏற்றணும், எனக்கு கிளாஸஸ் கோர்சஸ் ஆல் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா ப்ராஃபிட் நான் எந்நேரமே காமிச்சிக்கலாம். ஸோ அந்த பார்த்து ஒரு க்ரீடோட என்கிட்ட வரக்கூடாது மக்கள். ஸோ அதற்காக மட்டுமே நான் ப்ராஃபிட்டை காமிக்கிறது இல்லை. இப்போ இந்த மந்தில் நான் மார்க்கெட்டை விட்டு நம்ம வீடியோவெலாம் போடாமல் கொஞ்சம் ஒதுக்கி இருக்க டைப்பில் நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களோட ப்ராஃபிட்ஸை ஷோ பண்ணுங்கள், இருந்தால் நீங்கள் வீடியோவே பரலைன்னாலும் நாங்கள் ஃபர்தராக அவங்கள்ட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம நிறைய லாட்ஸ் பண்ணுவோம். ஸோ லாட் சைஸும் நிறையா பண்ணுவோம். ஸோ அதையும் பார்த்து அவங்க இதாகிடக்கூடாது, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடக்கூடாது அப்படின்றதுக்காக மினிமம் ஒரே ஒரு லாட் மட்டும் நம்ம பண்ணி ஒரு ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த ட்ரேடை என்னென்னு காமிச்சு, அதாவது 23,450 புட் ஆப்ஷன். அந்த புட் ஆப்ஷன் நம்ம 105 ரூபாய்க்கு என்ட்ரி எடுத்திருக்கோம், 130 ரூபாய்க்கு எக்ஸிட் எடுத்திருக்கோம். எக்ஸாக்டாக என்ன டைம் என்ட்ரி டைம் கேட்டிங்கன்னா 2:25 அந்த டயத்தில் நம்மளுக்கு என்ட்ரி. எக்ஸிட் 2:35. 10 நிமிஷம் தான் நம்மளுடைய ட்ரேட் டைம். அந்த 10 நிமிஷத்துக்குள்ள நம்மளுக்கு 1856 ரூபா ப்ராஃபிட். ஆப்ஷன் பையிங்கில் கம்மியான கேபிட்டல் வச்சு கண்டிப்பாக அதிகமான ப்ராஃபிட் பண்ண முடியும். பண்ண முடியாதுன்னு யாராலையும் சொல்லவே முடியாது. கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனால் அதற்கு கரெக்டான டேட்டாஸ் எல்லாமே ஒத்து போகணும். மார்க்கெட் சினாரியோ ஒத்து போகணும், டேட்டா ஒத்து போகணும். இது எல்லாமே ஒத்து போகும் பட்சத்தில் மட்டும்தான் நம்ம ஆப்ஷன் பையிங்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். ஏன்னா குறைந்தபட்சம் உங்களுடைய ஹோல்டிங் டைம் அன்றைக்கி ஃபுல்லாகவே மார்க்கெட் ட்ரெண்டிங்காக இருக்கும் பட்சத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மார்னிங் எடுத்துகிட்டு ஈவினிங் வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம். அதர்வைஸ் அன்றைக்கி மார்க்கெட்டில் வாலட்டிலாக தான் இருக்க போகுது, சைட் பேஸில் தான் இருக்க போகுது, இல்லை ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் ரேஞ்ச் பவுண்டாக இருக்க போகுதுன்ற பட்சத்தில் குறைந்தபட்ச டைம் ஒரு 10 to 20 நிமிஷத்துக்குள்ளே தான் உங்களுடைய ஹோல்டிங் டைமே இருக்கணும். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுடைய ப்ரைஸ் டிகே ஆகும். ஸோ அதை கணக்கில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2:25 அந்த டைம், அதுலேருந்து 2:35, நீங்கள் பொதுவாக அந்த ஸ்டார்டிங் டைம் 2:25 நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ட்ரேட் என்ட்ரி ஆனது. அந்த டயத்தில் ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் என்ன நடந்திருக்குன்றதை பார்த்தா உங்களுக்கு ஓரளவு அனலைஸ் பண்ண முடியும். ஆனால் அதில் இம்ப்ளாய்டு வால்டிலிட்டின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த இம்ப்ளாய்டு வால்டிலிட்டி சேஞ்சஸ் எப்படி இருக்குது, மார்க்கெட்டோட ரேஞ்ச் எந்த அளவுக்கு இருக்குது, ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸில் அந்த டயத்தில் என்ன மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்றத உங்களால் அனலைஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டுமே இந்த என்ட்ரியை உங்களால் கான்ஃபிடென்ட்டாக எடுக்க முடியும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த டேட் அந்த டைமில் அந்த சினாரியோவில் என்ன நடந்திருக்கு, 2:25க்கு என்ன நடந்திருக்கு, 2:35க்கு எங்கே வந்திருக்காங்க அப்படின்றத மட்டும் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை அடுத்தடுத்த ஃபர்தர் சினாரியோவில் எப்படி நம்ம ஒப்பிட்டு பார்க்கணுன்றதை பார்த்துக்கணும். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் பட்ஜெட் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இந்த பட்ஜெட் ஃபியரை வச்சு மார்க்கெட் ஹைலி வாலட்டில் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இன்றைக்கி லோ என்ன 23,318, ஹை 23,632. இதில் லோ அப்படின்ற நியர்பைக்கு நம்மளுக்கு ஒரு லெவல் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா எஸ்டர்டே லோ. ஆனால் ஹைக்கு நம்மளுக்கு லெவல் இல்லை. எஸ்டர்டே ஹை நம்மளுக்கு 23,546, கிட்டத்தட்ட 90 பாயிண்ட் இதில் ப்ளஸ் பண்ணி ஹை வச்சுருக்காங்க.
அந்த 90 பாயிண்ட் ஹை ஒரு ரெசிஸ்டன்ஸாக அமையுன்றதை நீங்கள் எதை வச்சு கால்குலேட் பண்ணணும்னா, நீங்கள் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பார்த்துருந்தீங்க அந்த டயத்தில் அப்படின்னா உங்களால் அதை அனலைஸ் பண்ணியிருக்க முடியும். ரெண்டாவது எஸ்டர்டே லோ 23,277. ஓகேவா? அப்போ இந்த 23,277 கிட்ட மார்க்கெட் வரல. அப்போ என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு, எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணி கீழே போனால் தான் உங்களுக்கு ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட். அப்போ எஸ்டர்டே லோவுக்கு போகணும். அப்போ எஸ்டர்டே லோவுக்கு உள்ளேயே தான் ட்ரேட் ஆகுறாங்க. ஓகேவா? அப்போ எஸ்டர்டே ஹைக்கு மேலே போனாலும் நம்மளுக்கு 23,600 நம்மளுக்கு ரேஞ்ச் அங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்கள் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்டை பார்த்துருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் அதை கண்டுபிடிச்சிருக்க முடியும். அப்போ அந்த 600ன்ற இடத்துல போய் ரிவர்ஸ் அடித்ததும், இந்த 318ன்ற லெவலுக்கு மேலே போய் ரிவர்ஸ் அடித்ததும் ஆக்டிவ் கான்ட்ராக்டை பார்த்துருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து ப்ரீவியஸ் க்ளோஸ். அப்போ முந்தைய நாள் க்ளோஸ் அப்படின்றது 23,508. அப்போ இந்த 23,508 அப்படின்ற லெவலும் இன்னைக்கு ஓப்பன் ஆன ஓப்பன் லெவலும் எஸ்டர்டே ஹையும் இது எல்லாமே இன்னைக்கு மார்க்கெட்டில் இம்பேக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி நான் பண்ண ஒரு ட்ரேடை காமிச்சேன் இல்லைங்களா, அந்த ட்ரேடில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 2.25க்கு எந்தெந்த லெவலுக்கு ஸ்பாட்டும் ஃபியூச்சரும் போயிருக்காங்கன்றதை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிடும். அப்போ இந்த பேசிக்கான ஒரு சில லெவல்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இது கூட நம்மளுடைய கிளாஸஸில் சொல்லித்தர ப்ரீமியம் கால்குலேஷன், ஒரு ப்ரீமியம் எந்த அளவுக்கு போகலாம், எந்த லெவலேருந்து ரிவர்சல் ஆகலாம் அப்படின்றதுக்கு ஒரு சில கால்குலேஷன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அந்த கால்குலேஷன்ஸும் உங்களால் அனலைஸ் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களால் ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரி எடுக்க முடியும். அப்போ இந்த எஸ்டர்டே லோ, எஸ்டர்டே ஹை இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை தாண்டி தான் நம்மளுக்கு ஃபர்தர் மொமெண்டம் இருக்க போகுதுன்ற பட்சத்தில் அதற்கு நடுவில் மட்டும்தான் நம்மளுக்கு சைட்வேஸ், அதாவது ஹைலி வாலட்டில் ஒரு எஸ்டர்டே லோ, எஸ்டர்டே ஹையும் எஸ்டர்டே லோவும் இருக்காங்கன்னா அதை பிரேக் பண்ணாமல் நம்மளுக்கு சப்போஸ் ஒன் சைடு பிரேக் பண்ணி உள்ளே வந்தாலும், இல்லை பிரேக் பண்ணாமல் அதுக்குள்ளேயே நம்மளுக்கு ட்ராவல் ஆனாங்கன்னா சைட்வேஸ். ஸோ அப்போ அதனுடைய ரேஞ்சை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே. ஸோ முன்னாடி காமிச்சிருந்த ட்ரேட்லையுமே நம்ம பார்த்துருப்போம், ஒரு ட்ரெயிலிங் எஸ்எல்எஸ் தான் மேக்ஸிமம் ஒரு 25 பாயிண்ட்ஸ் தான் நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரிய ரேஞ்ச் நம்மளுக்கு கிடையாது. எஸ்டர்டே லோவுக்கு கீழேயும் ட்ரேட் ஆகலை, எஸ்டர்டே ஹைக்கு மேலேயும் ட்ரேட் ஆகலை. இதுக்கு உள்ளே ட்ரேட் ஆகும்போது நம்மளுடைய பாயிண்ட்ஸை வந்து டார்கெட்டை வந்து ரொம்பவுமே பக்கத்தில் வச்சுக்கிறது நல்லது. ரெண்டாவது, பையிங் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஹோல்டு பண்ணுறது, ரொம்ப நேரம் ஹோல்டு பண்ணுறதை தவிர்க்கணும். ஸோ ஒரு மினிமம் ரேஞ்சுக்குள்ளே வச்சுட்டு அதுக்குள்ளே டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி நிறுத்திட்டு. ஸோ அடுத்து நாளைக்கு என்ன ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகே, நம்மளுக்கு கொடுத்துருக்குது 24,000 கால் அண்டு 23,000 புட் ஆப்ஷன். ஓகேங்களா? அப்போ இதுக்கு இடைப்பட்ட மிட் பாயிண்ட் நம்மளுக்கு என்ன, 23,500. இன்னைக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறதும் நியர்பை உங்களுக்கு அங்கே தான் 23,482. அப்போ ஃபஸ்ட்டு இருக்க அந்த 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸை என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு, 1000 பாயிண்ட் ரேஞ்சு, அதனுடைய மிட் பாயிண்டில் ஒரு ஸ்ட்ராடல். ஓகேங்களா? அப்போ 23,500 ஸ்ட்ராடல் அப்படின்றது தான் கணக்கு. அப்போ இன்னைக்கு ஹை என்ன, 23,632. ஓகே, அந்த ஹை வச்சுக்கலாம். லோ வந்து 23,318. அப்போ இதுக்குள்ளே என்ன ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்றதான் இருக்கு. அப்போ 23,500 காலுடைய எல்டிபி, அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ், நம்மளுக்கு க்ளோசிங் ப்ரைஸ் இன்னும் அப்டேட் ஆகலை. ஏன்னா இன்னைக்கு சாட்டர்டே நம்மளுக்கு செஷன் இருக்கனால க்ளோசிங் ப்ரைஸ் கொஞ்சம் லேட்டாக தான் வரும். பட்ஜெட் இருக்கிற காரணத்தினால நம்மளுக்கு சாட்டர்டே வந்து செஷன் இருந்திருக்கு. ஸோ 23,500 காலுடைய லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 177 அப்படின்னா 23,677 இது எஸ்டர்டே ஹைக்கிட்ட உங்களுக்கு போகுது. அதே மாதிரி 23,500 புட் ஆப்ஷனுடைய க்ளோஸ் வந்து 152னா 23,348 இது இன்னைக்கு லோ கிட்ட, அதாவது திங்கக்கிழமை போகும்போது எஸ்டர்டே லோ. அப்போ அந்த இதுக்கிட்ட வந்துடும். இதுதான் உங்களுக்கு ஓவரால் ரேஞ்ச். ஓகேங்களா? அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ளே எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இதை தவிர்த்து நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராடல், அதாவது எஸ்டர்டே ஹைக்கும் லோவுக்கும் நடந்தால்
நடுவில் ஒரு ஸ்ட்ராடல் நடந்தால் எவ்வளோ ரேஞ்ச் அப்படின்றத நம்மளுடைய பழைய வீடியோஸில் நிறைய சொல்லியிருக்கோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் அனலைஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி ஒரு ஃபேக்டர், ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் ஒரு ஃபேக்டர், ரெண்டாவது மார்க்கெட் சினாரியோ ஒரு ஃபேக்டர். அப்போ இது எல்லாமே சேர்ந்து ஒரு பக்கமாக மார்க்கெட்டை கொண்டு போகிறதுக்கு உண்டான டேட்டாவை அமைஞ்சுது அப்படின்னா தான் மார்க்கெட் ஒரு பக்கமாக போகும். அதர்வைஸ் உங்களுக்கு மேலேயும் கீழேயும் இப்படி இன்னைக்கு பண்ண மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நடுவில் நம்மளுக்கு என்னென்ன சினாரியோஸ் இருக்குது, என்னென்ன லெவல்ஸ் இருக்குது, அதுக்கு இடையில நம்மளுக்கு இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க, இதற்கு தாண்டி ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஆப்ஷன் ப்ரீமியத்துள்ள கால்குலேஷன். ஸோ அது தெரிந்தால் மட்டுமே உங்களுக்கு பர்ஃபெக்டான என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுக்க முடியும். ஸோ நம்மளுடைய கிளாஸஸ் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு 20 நாள் வீடியோ போடலைனாலும் நம்மளுடைய என்னோட நாலேஜை ஐடென்டிஃபை பண்ணி ஒரு பீப்புள்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிகள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 20 நாள் நம்ம வீடியோவே போடலை அப்படின்றப்ப நம்மளை வந்து ட்ரஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ட்ரஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவ்வளவு நாளாக நான் வீடியோ போட்டிருந்தேன் என்னுடைய நாலேஜை வச்சு. அதுலேயுமே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம மேக்ஸிமம் 4 to 5 பீப்புள்ஸ் தான் எடுப்போம். ஸோ அதில் இன்னைக்கு 4 பீப்புள்ஸ் நம்மளுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த மந்த்துக்கு உண்டான செஷனில். ஸோ அதில் இன்னுமே ஒரு ஸ்லாட் வந்து ஃப்ரீயாக இருக்குது. நிறைய பேர் என்கொயரி கேட்டிருக்கீங்க. ஸோ கேட்டிருந்தாலும் யார் முன்னாடி வந்து ஜாயின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அந்த ஒரு ஸ்லாட் வந்து ஒதுக்கப்படும். ஸோ நாளைக்கு ஈவினிங்குள்ளே நீங்கள் ஒரு 5 மணி அதுக்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களே உங்கள் செஷனில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நன்றி, வணக்கம்.